நிறைய பேர் வந்து நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபார்ம் பண்ணணும், அதுக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில, எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரில, இல்லை எப்படி எந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஒரு டீட்டெயிலிங் ஸ்ட்ரக்சர் பண்ணுறது தெரியாமல் நிறைய பேர் இருந்திருப்போம். ஸோ நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல உங்ககிட்ட ஒரு ஐடியாஸ் இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, இல்லைனா உங்களுக்குன்னு தனி திறமை இருக்கும், நீங்கள் ஒரு சில சர்வீஸ் செக்டாரில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் இந்த இது பண்ணேன்னா நான் இது வந்து ஸ்ட்ராங்கு, இதை வந்து நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாவோ இல்லைனா ஒரு பிஸ்னஸாவோ என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்களே அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு செக்யூர் ஃபண்டிங் நமக்கு தேவைப்படும். செக்யூர் ஃபண்டிங்னா ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டி, லேக்ஸு க்ரோஸ் கணக்கில் நினைக்காதீங்க. அது நம்ம ஸ்மால் அமௌண்ட், மினிமல் அமௌண்ட் இருந்தால் கூட போதும் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம அதுக்காக ஃபண்டிங்கே இல்லாமல் ஆரம்பிக்க முடியும்னா அதுக்கு வந்து உங்களோட டைம் தான் உங்களோட ஃபண்ட். மணி இல்லைனா அடுத்த சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டைம். நீங்கள் அந்த டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அந்த சர்வீசஸ்க்கு, அதுதான் உங்களோட சோர்ஸ். சப்போஸ் டைம் வந்து விட்டுட்டிங்கன்னா மணி இஸ் த நெக்ஸ்ட் சோர்ஸ். அது வந்து மினிமமாக வச்சு இது பண்ணுங்க.